ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வெட்டிங் ப்ளவுஸோட ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து வித்தவுட் ட்ரேசிங் இல்லாமல் தான் மார்க் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், ஸ்லீவோட லென்த் வந்து 9 இன்ச்சு. நான் ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே வந்து நம்ம டிசைன் எப்படி மார்க் பண்ணலான்னு தான் நான் சொல்ல போகிறேன். 9 இன்ச்சு லென்த்து. கீழே வந்து அடிக்கை வந்து 9 இன்ச்சு. நான் வந்து தையலுக்கு வந்து அரை அரை இன்ச்சு கேப் விட்டு மார்க் பண்ணியிருக்கேன். தையலுக்கு அது நீங்கள் தையலுக்கு வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் நம்ம போடும்போது சைடில் வந்து நம்ம வந்து தையலுக்கு வந்து எடை விட்டுட்டு மார்க் பண்ணணும். 4 இன்ச்சு, இந்த பக்கம் 4 இன்ச்சு, அந்த பக்கம் 4 இன்ச்சு. தையலுக்கு அரை இன்ச்சு விட்டுட்டு நான் மார்க் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே எல்லாமே மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். A4 ஷீட்டில் இந்த மாதிரி ஷேப்பு வருது. அதை வந்து நான் இங்கே ட்ரேஸ் பண்ண போகிறேன். நான் வந்து பென்சில் வச்சு கிளாஸ் மார்க்கிங் பென்சிலை வச்சு தான் மார்க் பண்ண போகிறேன். இப்போ வந்து அதை எப்படி கரெக்டாக மார்க் பண்ணலான்னு மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இது வந்து 9 இன்ச்சு. மேலேருந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். 4 இன்ச்சு. கீழே வந்து 5 இன்ச்சு விட்டுறேன். இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துல வந்து கரெக்டாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பேப்பரை வச்சு அந்த அளவை வந்து நம்ம அப்படியே கிளாஸ் மார்க்கிங் பென்சிலை வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இதோட ஃபைனல் டிசைன் வந்து நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து கரெக்டாக அந்த டாட் கிட்ட வச்சு அந்த ஷார்ப் எட்ஜை வந்து கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ஈஸியாகவே இருக்கும். நம்ம அடுத்த ப்ளவுஸ் வந்து இதே மாதிரி டிசைன் வரும்போது நம்ம இதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ஸ்லீவ் அளவு இருக்கும். நம்ம எல்லாத்துக்குமே அது வந்து நம்ம ட்ரேசிங் பேப்பரை வச்சு மார்க் பண்ணும்போது கரெக்டாக வச்சு நம்ம அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி நம்ம ட்ரேஸ் பண்ணணும். நம்ம இப்படி இருக்கும்போது நம்ம இப்படி அளவு எடுத்து கட் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம எல்லாத்துக்குமே இதையே யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் இந்த மாதிரி ஏற்கனவே கட் பண்ணி வச்சுக்குவேன். இப்போ பாருங்கள், நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஸ்லீவில் வந்து இன்ச்சில் வர்ற மாதிரி கேட்டிருக்காங்க கஸ்டமரு. அதுக்கு வந்து நான் இந்த இடத்துல வந்து எம்மோட இன்ச்சில் வந்து ட்ரேஸ் பண்ணுறேன். இதுக்கு வந்து நான் ட்ரேசிங் பேப்பர் தான் யூஸ் பண்ணுறேன். நான் ஏற்கனவே எம்மை வந்து போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து இந்த இடத்துல வந்து நான் ட்ரேஸ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், அதுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். மேலேருந்து நம்ம டாட் வச்சு அந்த கர்வ் மாதிரி இதில் மார்க் பண்ணோம்ல, அதிலேருந்து வந்து 1.1 1.1 சென்டிமீட்டர் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதிலிருந்து தான் நம்ம வந்து இன்ச்சில் வர்ற மாதிரி ஒரு சர்க்கிள் போட போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம மார்க் பண்ண அளவுலேருந்து ஒரு சர்க்கிளை வச்சு நான் வரைஞ்சிக்கிறேன். நான் இதையே தான் வந்து அந்த இன்ச்சிலுக்கு யூஸ் பண்ணேன் ரவுண்டு போடுறதுக்கு. அதையே வச்சு நம்ம இங்கே வந்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம ட்ரேசிங் பண்ணுறத விட கரெக்டாக அதை சென்டர் பண்ணி பார்த்து அப்படியே வச்சு நீங்கள் அதை சுற்றி ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. நீங்கள் இது மேலேயே ஒர்க் பண்ணும்போது கரெக்டாக நமக்கு ஷேப் மாறாத கரெக்டாக நீட் ஃபினிஷிங் வரும். அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், மார்க் பண்ணிட்டேன். இதில் வந்து நம்ம வந்து எம்மை வந்து எப்படி சென்டர் பண்ணி நம்ம ட்ரேசிங் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒயிட் கார்பன் எடுத்திருக்கேன். இதை வச்சுட்டு நம்ம வந்து சென்டர் பண்ணுறதுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போது
இப்போ பாருங்கள், நம்ம மார்க் பண்ண அளவிலிருந்து 1.1 சென்டர் பண்ணி நம்ம இப்போ வந்து மார்க் பண்ணிக்க போகிறோம். மேலேருந்து 1.1 வரணும், கீழேருந்து 1.1 கரெக்டாக சென்டர் பண்ணி நம்ம வந்து எம்மை வந்து ட்ரேசிங் பண்ணிக்கலாம் இப்போது. இப்போ பாருங்கள், இது மேலே வந்து ஒயிட் கார்பனை வச்சு அப்படியே அந்த எம்ஐ இன்ச்சில் வந்து நம்ம வந்து ட்ரேஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ட்ரேசிங் பேப்பர் மேலே எம்ஐ கரெக்டாக வச்சுட்டு சென்டர் பாயிண்ட்டை வந்து நமக்கு தெரியணுன்றதுக்காக வந்து நான் பின் ஊசி யூஸ் பண்ணி சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்குன்ட்டு அந்த சென்டர் பாயிண்ட் மேலே பின் ஊசியை வந்து இன்சர்ட் பண்ணி நான் வந்து பிடிச்சிக்க போகிறேன். இப்படி லைட்டாக மேலே தூக்கி பார்த்துட்டு அந்த நம்ம டாட் வச்சோமில்ல சென்டர் பண்ணி, அந்த டாட்டும் எம்மோட நான் பின்னூசி வச்சுருக்கிற டாட்டும் ஒரே இதில் இருக்கணும். அப்படி பார்த்து பின்னூசி இன்சர்ட் பண்ணி நல்லா பிடிச்சிக்கலாம், அவ்வளோதான். பாருங்கள், இன்சர்ட் பண்ணி பிடிச்சிட்டு நம்ம இந்த லைனும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். அதுக்காக தான் வந்து நான் வந்து எம்மை சென்டர் பண்ணி அதுக்கு நடுவில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், சென்டர் பண்ணி கீழே வந்து நான் கார்பனை வச்சு சென்டர் பண்ணி பிடிச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம சும்மா அப்படியே அந்த எம்எம் மேலே வந்து ஒரு பென்சிலை வச்சு சும்மா அது மேலே அப்படியே வரைஞ்சி விட போகிறோம், அவ்வளோதான். கரெக்டாக பேப்பரை மட்டும் லூஸ் விடாமல் கரெக்டாக அழுத்தி பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கையில் நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு பின்னூசியை வந்து எடுத்துடலாம். நீங்கள் அந்த பேப்பரை மட்டும் நகராமல் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அழுத்தி பிடிச்சிட்டு சும்மா அது மேலே அப்படியே வரைஞ்சி விட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். பாருங்கள், இப்போ நான் நல்லா வரைஞ்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ வந்து எம் வந்து அழகாக ட்ரேசிங் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து செக்குடு டைப் வர மாதிரி இருக்குது. அதை எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் பார்டர் டிசைனுக்காக ஃபர்ஸ்ட் வந்து நான் மார்க் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், கரெக்டாக அந்த இதில் வச்சு 3/4 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 3/4 இன்ச்சு இந்த பார்டருக்கு வந்து கரெக்டாக இருக்கும். மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலை வச்சு கோடு போட்டுக்கலாம். பாருங்கள், ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம செக்குடு டைப் வர மாதிரி வரைய போகிறோம். அதுக்காக வந்து நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், 3/4 இன்ச்சு 3/4 இன்ச்சு அடுத்த பக்கமும் 3/4 இன்ச்சு வச்சு நான் ஒரு ஸ்கொயர் டைப்பை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த பேப்பரை வந்து அப்படியே சென்டர் பண்ணி மடிச்சுட்டு நம்ம வந்து கீழே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லைனுக்கு வந்து இந்த மாதிரி தான் வைக்கணும். அப்போ தான் வந்து மேலே இருக்கிற செக்குடு டைப்பெல்லாம் கரெக்டாக வரும். கரெக்டாக அந்த எட்ஜு வந்து கரெக்டாக மேலே வந்து வச்சுட்டு அது மேலே நம்ம அப்படியே கிளாஸ் மார்க்கிங் பென்சிலை வச்சு அப்படியே வரைய போகிறோம், அவ்வளோதான். நீங்கள் கிளாஸ் மார்க்கிங் பென்சில் வந்து ப்ளவுஸில் யூஸ் பண்ணுறீங்கன்னா லைட்டாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இது அழிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கிளாஸ் மார்க்கிங் யூஸ் பண்ணும்போது லைட்டாக மார்க் பண்ணுங்கள் போதும். ரொம்ப அழுத்தி வரையாதீங்க. கரெக்டாக அந்த எட்ஜை வச்சுட்டு அது மேலே அப்படியே வரைஞ்சிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் நம்ம இதை வச்சு வரைஞ்சிக்கலாம். அடுத்தது வந்து நம்ம ஸ்கேலை யூஸ் பண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் வரைய போகிறோம், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் இதை வச்சு ஒரு முக்கோண ஷேப்பு வந்து நம்ம வரைஞ்சிக்க போகிறோம். கிளாஸ் மார்க்கிங் பென்சிலை வச்சு லைட்டாக வரைங்க போதும். ரொம்ப அழுத்தி வரையக்கூடாது.
பாருங்கள், நான் மார்க் பண்ணியிருக்கிற அளவு அதோட நிறுத்திக்கிறேன். நம்ம தைக்கிறதுக்கு வந்து நம்ம இடத்த விட்டுட்டு தான் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து நம்ம போடணும். கரெக்டாக நம்ம வரைஞ்சிருக்கிற லைன் மேலேயே இந்த முக்கோணம் ஷேப் வர்ற மாதிரி வச்சு வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் ஃபர்ஸ்ட் லைன் வரைஞ்சிட்டேன். இப்போது நம்ம இது மேலே ஸ்கேலை யூஸ் பண்ணி நம்ம அப்படியே வந்து கிராஸ் லைன் போட்டுட்டு வர போகிறோம். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். நான் சொன்ன மாதிரி கிளாஸ் மார்க்கிங் பென்சிலை யூஸ் பண்ணும்போது லைட்டாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து ஸ்கேலை கரெக்டாக அந்த லைனில் வச்சுட்டு அப்படியே ஒரு கோடு போட்டுக்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் வந்து செக்குடு டைப் வரைகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் பேப்பரில் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லா ப்ளவுஸுக்குமே வந்து அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அதே மாதிரி போட்டுட்டேன். இப்போ இந்த பக்கம் இருந்து எப்படி போடலான்னு பார்க்கலாம். அப்படியே கிராஸாக ஸ்கேலை வச்சு அப்படியே போட்டுட்டு வரணும். ஸ்கேலை மட்டும் கரெக்டாக கிராஸாக வைக்கணும். கரெக்டாக அந்த லைன் வர மாதிரி. அதே மாதிரி வச்சு நம்ம செக்குடு டைப்பு வரைஞ்சிக்கலாம். இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். நம்ம சைடில் வந்து கொஞ்சம் கேப் இருக்குல்ல, அதுக்கு வந்து நம்ம செக்குடு டைப் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பேப்பரை யூஸ் பண்ணி அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். 3/4 இன்ச்சு. நீங்கள் வந்து அதையும் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மெஷர்மெண்ட் டேப்பை வச்சு நீங்கள் 3/4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், அதிலேருந்து 3/4 இன்ச்சு ஒரு டாட் வச்சுட்டு நான் அப்படியே கையிலே வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு இப்படி கையில் வரலன்னா ஸ்கேலை வச்சு வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி அது மேலே போட்டிங்கன்னா தெரியாது. கரெக்டாக கிளாஸ் மார்க்கிங் பென்சிலை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். நீங்கள் ஒரு தவளு மார்க் பண்ணிவிட்டு டிசைன் வந்து இன்னொரு தவளு போட்டிங்கன்னா ப்ளவுஸில் அந்த கிளாஸ் மார்க்கிங் பென்சிலோட ட்ரேசிங் வந்து அப்படியே தெரியும். இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டோம். மேலே இருக்கிற எம்டி பிளேஸில் நான் ட்ராப் ஷேப்பை யூஸ் பண்ணி 3 கிராண்ட் புட்டா தான் போட்டிருக்கேன். அந்த புட்டா எப்படி போடணுன்ட்டு நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் சேனலை. இந்த இடத்துல 3 புட்டா டிசைன் வரும். இந்த இடத்துல கீழே ஒரே மாதிரி பார்டர் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.